Hi friends, welcome to Mujahid FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேண்டில்ஸ்டிக் டோஜி. டோஜி கேண்டில் வந்து சொல்ல போனால் பையா செல்லான்னு கேட்டால் அது வந்து ஒரு நியூட்ரலான கேண்டில். இப்போ உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வீடியோ வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐ பட்டனில் வந்து கொடுத்துருப்பேன் கேண்டில்ஸ்டிக்கில் பேசிக். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்று வந்து நான் இந்த வீடியோலையும் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது இந்த கேண்டில்ஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோஜி வந்து ரெட் கலர்லையும் இந்த டோஜி வந்து கிரீன் கலர்லையும் இருக்குது. ஓகே, இப்போது மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகிருக்குது. சரியா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன், இந்த லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே, அப்படி அங்கேருந்து வந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னால் அப் ஆகிருக்குது. ஓகே, சாரி, அப் ஆகிட்டு அகெயின் வந்து அங்கே இந்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்பா இந்த மார்க்கெட் வந்து திரும்ப வந்து டவுன் ஆகிருக்குது. டவுன் ஆகி வந்த மார்க்கெட் அப்படியே நிற்காம திரும்ப இப்படி முடிஞ்சிருக்குது மார்க்கெட். ஸோ அது கீழே முடிஞ்சதுனால அது ரெட் கலரில் முடிஞ்சிருக்குது. இப்போ இதில் வந்து இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பேசிக்கில் நீங்கள் வீடியோ பார்த்து வந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் வந்துட்டு செல்லிங் ப்ரெஷரும் காட்டுப்பட்டிருக்குது, பையிங் ப்ரெஷரும் காட்டுப்பட்டிருக்குது. அப்படியே எடுக்கலாம், அப்படி இல்லை ரெண்டுமே வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தலை. ஸோ இந்த கேண்டில் வந்து நியூட்ரல். பட் எப்படி எடுத்தாலுமே ரெண்டுக்கும் சேம் அர்த்தம் தான். இப்போ அந்த அங்கே முடிஞ்ச மார்க்கெட், ஓகே, இப்போ இடத்த முடிஞ்ச மார்க்கெட், டவுனில் முடிஞ்ச மார்க்கெட், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஓப்பன் ஆகி கீழுக்கு இது வரைக்கும் டவுன் ஆகி திரும்ப மேலுக்கு இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இதுவும் வந்து இப்படி முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த டோஜி வந்து ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு கேண்டிலும் வரும். வாட்டெவர் நீங்கள் என்ன வந்தால் அந்த ரெண்டு கேண்டிலும் பச்சையாக வந்தாலும் சரி ரெட்டாக வந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது விஷயம், ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது செல்லா பையான்ட்டு, பிகாஸ் வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரல். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்டா இந்த இடம், ஓகே, அடுத்தது வந்து இந்த இடம், இது ரெண்டு கேண்டில் டைலும் வந்துட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த விக்கும் இந்த விக்கும் வந்து சேம் அரிக்குது. ஓகே, ஸோ அந்த விக்கை விட்டு மார்க்கெட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கேண்டிலாகவே வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, வரைய தேவை, இதை காப்பி பண்ணுவோம். ஓகே, காப்பி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே இடத்துல முடிஞ்சிருக்குது. இந்த கேண்டில் வந்து எப்படி போகும், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இப்படி போகும். ஓகே, நம்ம அதே இடத்துக்கு வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கேண்டிலுக்கு ஒரு டைல் வரணும், அது நமக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. சரியா, இங்கே வந்துட்டு மார்க்கெட் இந்த டைல் வந்து இது வரைக்கும் வந்திருக்கலாம், நோ இஷ்யூ. உங்களுக்கு இது வரைக்கும் கூட வரலாம், நோ இஷ்யூ. இப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இதை பிரேக் பண்ணும் இல்லையா, இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுற லொக்கேஷன் தான் உங்களுடைய என்ட்ரி. இந்த கேண்டிலுக்கு உங்களோட என்ட்ரி, இதை பிரேக் பண்ண உடனே நீங்கள் வந்து பை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வரும்னு கேட்டால் இந்த டோஜியினுடைய டைலில் வரும். நான் ஜஸ்ட் ஒரு 2-3 பிப்ஸ் வந்து நம்ம வளமையாக வைக்கிற மாதிரி கீழே வைக்கிறோம். 1 ஹவராக இருந்தால் நீங்கள் 10 பிப்ஸோட நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். 4 ஹவர்னு சொன்னால் ஒரு 40 பிப்ஸோட எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ இதுக்கு சேம் வந்து மற்ற சைட்டில் வந்து ஓகே, இப்போ இதில் வந்துட்டு என்னன்னு சொன்னால் நான் இந்த கேண்டில் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி எல்லாம் எடுத்து வைப்போம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கேண்டில் திரும்பவும் எடுக்கும். திரும்பவும் ஏன் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வைக்கும், பிகாஸ் வந்து பை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாட்டி வந்து சேல் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த கேண்டில் கீழே தான் போயிருக்குது. ஸோ கீழே போனதுனால அந்த கேண்டில் வந்து க்ரீனில் வர சான்ஸ் இல்லை, ரெட்டில் தான் வந்துருக்கும். ஸோ நாம் அதை வந்து ரெட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுலேயும் வந்து சேம் இது வரைக்கும் போயிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே போயிருக்குது. சரி, இப்போ இந்த கேண்டில் வந்து ரெட்டில் இருக்குது, அதனால் ரெட்டில் வந்து இந்த லொக்கேஷனை வந்து பிரேக் பண்ணதுனால நீங்கள் செல் போகிறீங்க. ஓகே, நீங்கள் அப்படியே வந்து முடிவெடுத்துடக்கூடாது இல்லையா, செல் சிவப்பு கேண்டில்னாலே செல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும். இது பிரேக் பண்ணதுனால இதுக்கு நீங்கள் செல் போவீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வரும், மேலுக்கு வரும், ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வரும். கரெக்டாக, ஓகே, வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேடை என்டர் பண்ணிடுவீங்க.
இப்போ இதே கேண்டலுக்கு வந்து என்ன நடக்கும்டா, ஓகே, இப்படி வந்துட்டு வைப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி வந்துட்டு, ஸோ இப்படி வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் அந்த கேண்டில் வந்து என்ன அரிக்கும், கிரீன் கலர் கேண்டில் அரிக்கும். நான் ஏன் வந்து இதை வந்து ரெண்டாவது தரமாக காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கணுன்றதுக்காண்டி. இப்போ இதுக்கு வந்துட்டு செல்லும் எடுக்கலாம், பையும் எடுக்கலாம். இந்த வார கலர் வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லி நடுவில் வரக்கூடியது சிவப்பாக அரிக்கலாம், க்ரீனாக அரிக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை, நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனால் அந்த கேண்டில் பிரேக் ஆகணும். அடுத்தது கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்துட்டு நாம் வந்து நியூட்ரல் கேண்டிலாக எடுக்க முடியாது, பேர் வந்து மாறுபடும், ரூல்ஸும் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, டோஜி கேண்டில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டபுள் கேண்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, அது என்ன டபுள் கேண்டில் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதையும் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.